சின்ன மருமகள் சீரியலில் இனிவரும் எபிசோட்களில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய பரபரப்பான சம்பவங்கள் நடக்கப் போகிறது. குறிப்பாக தமிழ் செல்விக்கு நடக்கப் போகும் விஷயம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் இருக்கிறது. எப்போதும் தன்னுடைய குழந்தைகளுக்காக மட்டுமே யோசித்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது தைரியமாக சமாளித்து வரும் தமிழ் செல்வி இந்த முறை எதிர்பாராத ஒரு சிக்கலில் சிக்கிக்கொள்கிறார். கார் ஓட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் டிரைவிங் கிளாஸுக்கு செல்கிறார். ஆரம்பத்தில் எல்லாமே சாதாரணமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அங்கே இருக்கும் டிரைவர் தமிழ் செல்வியிடம் தவறான முறையில் நடந்து கொள்ள முயற்சி செய்ய அதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் தமிழ் செல்வி கடுமையாக எதிர்த்து பேசுகிறார். ஒரு கட்டத்தில் கோபம் அதிகமாகி அந்த டிரைவரை அடித்து விடுகிறார். தன்னை ஒரு பெண் அடித்து விட்டாளே என்ற ஆத்திரத்தில் அந்த டிரைவர் மனிதத்தன்மையை மறந்துவிடுகிறார். தமிழ் செல்வியை மிரட்டி அவரை வலுக்கட்டாயமாக ஒரு இடத்துக்கு அழைத்துச் சென்று அடைத்து வைக்கிறார். கைகள் கட்டப்பட்ட நிலையில் தமிழ் செல்வி செய்வதறியாமல் கதறி அழுகிறார். என்னை விட்டுவிடுங்கள், எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்கள் என்னை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் என்று எவ்வளவோ கெஞ்சியும் அந்த நபர் மனம் மாறவில்லை. மாறாக, இதுவரைக்கும் என்னை எதிர்த்து யாரும் இப்படி நடந்து கொண்டதே இல்லை, நீ என் மீது கை வைத்திருக்கிறாய், அதற்கான விளைவை நீ அனுபவிக்க வேண்டும் என்று ஆத்திரத்துடன் மிரட்டுகிறார். அந்த நேரத்தில் தமிழ் செல்வியின் மனதில் குழந்தைகளின் முகம்தான் திரும்பத் திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய உயிரை பற்றிய பயத்தை விட தன்னுடைய குழந்தைகள் இப்போது என்ன செய்வார்கள் என்ற கவலைதான் அவரை அதிகமாக வாட்டுகிறது. இதற்கிடையில் வீட்டில் தமிழ் செல்வி இன்னும் திரும்பி வராததால் அனைவருக்கும் சந்தேகம் ஏற்படுகிறது. குறிப்பாக அப்பத்தா தமிழ் செல்வி எங்கே போனார் என்று பதற்றத்துடன் காத்துக் கொண்டிருக்கிறார். வழக்கமாக டிரைவிங் கிளாஸ் முடிந்ததும் வீட்டுக்கு வந்து விடுவார். ஆனால் நேரம் கடந்தும் எந்த தகவலும் இல்லை. பலமுறை போன் செய்தும் தொடர்பு கிடைக்காததால் அப்பத்தாவின் மனதில் பயம் அதிகரிக்கிறது. அதே சமயம் அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் செல்வியின் போன் ஒலிக்கிறது. அப்பத்தா தான் அழைக்கிறார். கைகளால் போனை எடுக்க முடியாததால் தமிழ் செல்வி எப்படியோ காலால் போனை தட்டி ஸ்பீக்கரில் அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார். மறுபுறம் அப்பத்தா, தமிழ் செல்வி, நீ இன்னும் வீட்டுக்கு வரலையேடி, என்ன ஆச்சு என்று பதற்றமாக கேட்க தமிழ் செல்வியின் குரல் உடைந்து போகிறது. அம்மாச்சி, என்னை காப்பாத்துங்க, நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், என்னை எங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் என்பதே எனக்கு தெரியவில்லை என்று அழுது கொண்டே நடந்த விஷயங்களை சொல்கிறார். இதை கேட்ட அப்பத்தாவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நீ இருக்கும் இடம் உனக்கு தெரியுமா? சுற்றி என்ன இருக்கிறது என்று பார்த்து சொல்லு என்று கேட்கிறார். ஆனால் தமிழ் செல்வியால் எந்த தகவலும் சொல்ல முடியவில்லை. அப்போது திடீரென்று அந்த டிரைவர் மீண்டும் அங்கே வருகிறார். உடனே தமிழ் செல்வி அழைப்பை துண்டித்து போனை அணைத்துவிட்டு சற்று தள்ளி வீசிவிடுகிறார். நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ் செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் எப்படியாவது இங்கிருந்து தப்பித்தாக வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறார். ஆனால் அவருடைய முயற்சிகள் அனைத்தையும் அந்த நபர் தடுத்து நிறுத்துகிறார். நீ என்னை அடித்ததற்கான விலையை கொடுக்காமல் இங்கிருந்து வெளியே போக முடியாது என்று மிரட்டுகிறார். இருந்தாலும் தமிழ் செல்வியின் மனதில் பயம் மட்டுமில்லை, தன்னுடைய குழந்தைகளுக்காக எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பிடிவாதமும் உருவாகிறது. அதே நேரத்தில் அப்பத்தா உடனடியாக சேதுவை தொடர்பு கொள்கிறார். சேது அந்த நேரத்தில் ஐஸ்வர்யாவுக்கு வயிற்று வலி இருப்பதால் அவளுக்காக ஒரு வைத்தியம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். மோகனா சொன்ன ஒரு வீட்டு வைத்தியத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஐஸ்வர்யாவிடம் கொடுத்து அதை எடுத்துக்கொண்டால் வலி குறையும் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே அப்பத்தாவின் அழைப்பு வருகிறது. அழைப்பை எடுத்ததும் அப்பத்தாவின் பதற்றமான குரல் சேதுவை அதிர்ச்சியடையச் செய்கிறது. சேது, தமிழ் செல்வி டிரைவிங் கற்றுக்கொள்ள போன இடத்தில் பெரிய பிரச்சனை நடந்திருக்கிறது. டிரைவர் அவளிடம் தவறாக நடந்து கொண்டதால் அவள் அவனை எதிர்த்து இருக்கிறாள். அதற்கு பிறகு அவளை எங்கோ அழைத்துச் சென்று அடைத்து வைத்திருக்கிறான். அவளுடைய குரலை கேட்டேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது, எப்படியாவது அவளை காப்பாற்று என்று அழுது கொண்டே சொல்கிறார். இதை கேட்ட சேதுவுக்கு ஒரு நொடி கூட அங்கே இருக்க முடியவில்லை. ஐஸ்வர்யாவிடம் நிலைமையை சொல்லிவிட்டு உடனடியாக கிளம்புகிறார். ஆனால் சேது அவசரமாக கிளம்புவதை பார்த்த ஐஸ்வர்யாவின் மனதில் சிறிய வருத்தம் ஏற்படுகிறது. நான் இவ்வளவு வயிற்று வலியால் அவதிப்பட்டுக்கேன் கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர் என்னிடம் சரியாக பேசக்கூட இல்லாமல் இப்படி கிளம்பிவிட்டாரே என்று மனதிற்குள் நினைத்துக் கொள்கிறார்.
மறுபுறம் சேது அப்பத்தாவிடம் சென்று தமிழ்செல்வி கடைசியாக சென்ற இடம், டிரைவிங் கிளாஸ் நடந்த இடம் என எல்லா தகவல்களையும் கேட்டு தெரிந்து கொள்கிறார். ஒரு இடத்திலும் தமிழ்செல்வி கிடைக்காததால் அவருடைய பதற்றம் மேலும் அதிகரிக்கிறது. இறுதியில் போலீசாரின் உதவியை நாடி தமிழ்செல்வியின் போன் எண்ணை வைத்து அதன் கடைசி லொகேஷனை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார். அந்த முயற்சியில் ஒரு குறிப்பிட்ட இடம் தெரியவர சேது உடனடியாக அங்கே செல்கிறார். அந்த இடத்தை அடைந்தவுடன் சேதுவின் காதில் தமிழ்செல்வியின் அழுகை சத்தம் கேட்கிறது. அந்த குரலை கேட்ட நொடியில் சேதுவின் இதயம் துடிக்கிறது. தமிழ்செல்வி என்று கத்திக்கொண்டே உள்ளே ஓடுகிறார். மறுபுறம் அந்த குரலை கேட்ட தமிழ்செல்விக்கும் ஒரு நம்பிக்கை வருகிறது. இது சேதுவின் குரல் போல இருக்கிறதே என்று அதிர்ச்சியுடன் நினைக்கிறார். சில நொடிகளில் அங்கே இருந்த காட்சியை பார்த்த சேதுவுக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் போகிறது. தமிழ்செல்வியை சிலர் சுற்றி நின்று மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவரை அடைத்து